Namaskaram students. Today our topic is screw gauge. Okay. So last week vernier caliper பத்தி பார்த்தோம். So அதே மாதிரி தான் screw gauge. So screw gauge also one of the measuring instrument like vernier caliper. It is used to measure the diameter or thickness of very thin object also. Okay. So vernier caliper use பண்ணி எப்படி dimension கண்டுபிடிச்சோம் அப்படினோ அதே மாதிரி the screw gauge is used to measure the diameter or thickness of the very thin objects also. Okay. For example, you have to measure the diameter of very thin wire. இப்போ டயக்ராமில் பார்த்தீங்கன்னா பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு தின் வயராக இருந்தால் கூட அந்த வயரோடைய டயாமீட்டரை கூட நம்மளால் மெஷர் பண்ண முடியும் ஃபார் யூஸிங் தி ஸ்க்ரூ கேஜ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் திக்னஸ் ஆஃப் தின் மெட்டல் ஷீட். ஒரு சின்ன மெட்டல் ஷீட்டை கூட வச்சு அதோடைய திக்னஸை கூட நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஓகே. நெக்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்க்ரூ கேஜ். என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் அந்த ஸ்க்ரூ கேஜில் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் U-shaped metal frame. So it is a metal frame like the U shape. அதனால U-shaped metal frame அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்று செகண்ட் பார்ட் இஸ் stud. So this part is stud. So it is fixed on the one end of the U-shaped frame. இந்த U-shaped frame ஓடல ஒரு எண்டில் இந்த stud இருக்கும். It is a fixed stud. It cannot move. இந்த stud என்ன பண்ண முடியாது, மூவ் பண்ண முடியாது. ஓகே. நெக்ஸ்ட் பார்ட் இஸ் spindle. This spindle having the screw. இந்த spindle வந்து ஸ்க்ரூவோட ஒரு எண்டு தான் spindle. அந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே. ஆனால் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை. The spindle is a part of screw. ஓகே. ஸ்க்ரூவோட ஒரு எண்டு தான் இந்த spindle. Spindle is also a stud. It is a movable stud. இதை ஃபிக்ஸ்டு ஸ்டட் அப்படின்னு சொன்னோம். அந்த ஸ்பிண்டில் என்ன சொல்ல போகிறோம், மூவபிள் ஸ்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் பார்ட் இஸ் லாக் நட். ஸோ திஸ் பார்ட் இஸ் லாக் நட். ஓகே. இட் இஸ் யூஸ்டு டு ஃபிக்ஸ் த மெஷரிங் ஆப்ஜெக்ட் இன் கரெக்ட் பொசிஷன். அந்த பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மெஷரிங்கில் எதுவும் மிஸ்டேக் வராமல் இருக்கணும் அப்படின்றதுனால அந்த மூவ்மெண்ட்டை கட் பண்ணுறதுக்காக அந்த லாக் நட். ஓகே. நெக்ஸ்ட் பேரல் ஆர் ஸ்லீவ். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் ஸ்லீவ். ஸ்லீவ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கவரிங் ஏரியா. இப்போ ஒரு பொருளை கவர் பண்ணி இருக்கு அப்படின்னா இந்த பார்ட்டை தான் ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இட் இஸ் அ ஸ்லீவ் லைக் ஸ்ட்ரக்சர். இட் இஸ் கால்டு பேரல். ஓகே. இந்த பார்ட்டை தான் பேரல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இட் இஸ் அட்டாச்ட் டு த ஒன் எண்ட் ஆஃப் த திஸ் யூ-ஷேப்டு ஃப்ரேம். யூ-ஷேப்டு ஃப்ரேமோட ஒரு எண்டில் ஸ்டட் இருக்குது. இந்த அதர் எண்ட் ஹேவிங் திஸ் பேரல். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் thimble. ஓகே. ஸோ திஸ் பார்ட் இஸ் thimble. Thimble is also like a sleeve. இதுவும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா ஸ்லீவ் மாதிரியே தான் ஒரு கவர் பண்ணி இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ratchet stop. This area is ratchet stop. Okay. Next one is measuring faces. So from this to this end is called measuring faces. So இதில் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த பொருளுடைய திக்னஸ் எந்த ஆப்ஜெக்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அதை இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இட் இஸ் அ மெஷரிங் ஃபேஸ். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்க்ரூ கேஜ். ஃபர்ஸ்ட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் U-shaped metal frame. First slide பார்த்தோம். U-shaped metal frame. A hollow cylinder is attached to one end of the frame. This U-shaped metal frame having the barrel. This barrel in one end. Okay. So ஒரு end U-shaped frameல ஒரு endல இந்த barrel attach ஆயிருக்கும். Okay. It's a sleeve அப்படின்னு பார்த்தோம். Okay. Next பாருங்க. Grooves are cut on the inner surface of the cylinder through which the screw passes. ஒன்றும் இல்லை, இந்த பேரல் இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் தனியாக எடுத்து காமிச்சிருக்கேன். இந்த போர்ஷன் மட்டும் தனியாக காமிச்சிருக்கேன். திஸ் பேரல், த இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் பேரல் ஹேவிங் த கட்டு, ஒரு சின்ன கட்டு. நம்ம நீங்கள் நெயில்ஸில் ஆணிலெலாம் பார்த்துருவீங்க, அப்படி சின்ன சின்ன கட்ஸாக இருக்கும் பாருங்களா, இதைத்தான் க்ரூவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ த இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த பேரல் ஹேவிங் எ கட் கால்ட் க்ரூவ்ஸ். ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் க்ரூவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதோடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இட் பாசஸ் த ஸ்க்ரூ. இது மூலமாக எதை பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்க்ரூவை பாஸ் பண்ணுவாங்க. ஸ்க்ரூ அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இதே மாதிரி தான் அங்கேயும் ஒரு கட்டிங் இருக்கும். இதை நட்டுன்னு சொல்லுவாங்க, இதை இந்த மாதிரி கட்டிங் இருக்குதா சொல்லுவாங்க. இந்த நட்டு மூலமாக இந்த ஸ்க்ரூ உள்ளே பாஸ் ஆகும். ஓகே. சரி. நெக்ஸ்ட் பாருங்க. ஆன் த சிலிண்டர் பேரலல் டு த ஆக்சிஸ் ஆஃப் ஸ்க்ரூ. ஓகே. ஆன் த சிலிண்டர், இந்த சிலிண்டர் இந்த பேரலுக்கு மேலே எதுக்கு பேரலாக இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க, ஸ்க்ரூக்கு பேரலாக. ஓகே. உள்ளே இருக்கக்கூடிய ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரலாக
it have some graduation. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மார்க்கிங், கிராஜுவேஷன் மார்க்கிங் இருக்கும். இன் மில்லிமீட்டர், மில்லிமீட்டரில் இதோடைய கிராஜுவேஷன் இருக்கும். ஓகே, திஸ் ஸ்கேல் இஸ் கால்ட் பிட் ஸ்கேல். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? யூ ஷேப்டு ஃப்ரேம் having the barrel in one end of the frame. This barrel having the graduation in millimeter. This scale is called pitch scale. So இந்த barrel மேலே தான் என்ன இருக்கும், இந்த கிராஜுவேஷன் இருக்கும். ஓகே, அதனால இந்த ரீடிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்கேலை பிட் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சரி நெக்ஸ்ட் பாருங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்க்ரூ கேஜில் நெக்ஸ்ட்டு one end of the screw is attached to the sleeve. ஓகே, அங்கே என்ன பார்த்தோம், யூ ஷேப்டு ஃப்ரேம் பார்த்தோம், அதில் எப்படி பேரல் அட்டாச் ஆகிருக்குன்னு பார்த்தோம், அதில் பிட் ஸ்கேல் ரீடிங் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ நவ் ஒன் எண்ட் ஆஃப் த ஸ்க்ரூ, ஸோ உள்ளே இருக்கக்கூடிய ஸ்க்ரூ ஓகே இஸ் அட்டாச்சு டு ஸ்லீவ். ஓகேவா, இதை சுற்றி தான் அந்த பேரல் இருக்கும். ஓகே, அந்த பேரலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்க்ரூவை மட்டும் தனியாக எடுத்து காமிச்சிருக்கோம். ஸ்பிண்டில்னு பார்த்தோம்ல, ஸோ அந்த ஸ்க்ரூவை மட்டும் தனியாக எடுத்து பார்த்துருக்கோம். த ஸ்க்ரூ, த ஒன் எண்ட் ஆஃப் த ஸ்க்ரூ ஹேவிங் த திம்பிள். ஓகேவா, இதையும் ஸ்லீவ்னு சொன்னேன், அதை சொல்லும் போதே சொன்னேன், இதுவும் இட் ஆக்ட் அஸ் அ ஸ்லீவ் மாதிரியே தான் இருக்கும், ஒரு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்க்ரூவோட ஒரு எண்டில் இந்த ஸ்லீவ் அட்டாச் ஆகிருக்கும், இதை தான் திம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ திம்பிள் ஹேவிங் த 100 டிவிஷன் ஆன் த ஹெட். இந்த டிவிஷன் இந்த ஹெட் போர்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா 100 டிவிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இட் இஸ் கால்டு ஹெட் ஸ்கேல். இந்த ஸ்கேல் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹெட் ஸ்கேல். எப்படி அந்த பேரல் வந்து பிட் ஸ்கேல் ரீடிங் அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய டிவிஷன்ஸை ஹெட் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, த அதர் எண்ட் ஆஃப் த ஸ்க்ரூ, ஒரு எண்டில் இந்த ஹெட் ஸ்கேல் அட்டாச் ஆகிருக்கும். அதர் எண்ட் ஆஃப் த ஸ்க்ரூ இஸ் ஹேவிங் த ஸ்பிண்டில். இந்த சர்ஃபேஸ், இந்த பிளெயின் சர்ஃபேஸை தான் ஸ்பிண்டில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த த்ரெட்டிங் மார்க் இல்லாமல் இருக்கக்கூடிய பிளெயின் சர்ஃபேஸை தான் என்னன்னு சொல்கிறோம், ஸ்பிண்டில். இட் இஸ் எ மூவபிள் ஸ்டட் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். ஓகே, அந்த யூ ஷேப்டு ஃப்ரேமில் இருந்ததுல இங்கே ஃபிக்ஸ்டு ஸ்டட் இருந்தது, இங்கே மூவபிள் ஸ்டட் ஆர் ஸ்பிண்டில் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஸ்பிண்டில் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் த ஸ்டட் இஸ் அட்டாச் டு த அதர் எண்ட் ஆஃப் த ஃப்ரேம். இந்த பாருங்க, இது ஃபிக்ஸ்டு ஸ்டட், இது மூவபிள் ஸ்டட். திஸ் போர்ஷன் இஸ் ஸ்பிண்டில். இட் இஸ் அ பிளேன் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்க்ரூ. ஸ்க்ரூவோட பிளேன் சர்ஃபேஸ் ஏரியா இது. ஓகேவா, இந்த ஸ்க்ரூ உள்ளே இருக்குது. ஓகே, ஸோ இது பிட் ஸ்கேல், இது ஹெட் ஸ்கேல் ஆர் திம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதில் 100 டிவிஷன்ஸ் ரீடிங்ஸ் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் த ஸ்க்ரூ ஹெட் இஸ் ப்ரொவைடட் வித் ரேட்செட். இந்த ஸ்க்ரூவோட ஹெட் போர்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா ரேட்செட் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கும். ஸோ இட் ஆக்ட் அஸ் அ சேஃப்டி டிவைஸ். ஓகே, இந்த ரேட்செட்டோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இட் இஸ் ஆக்ட் அஸ் அ சேஃப்டி டிவைஸ். ஸோ எதை சேஃப்டி பண்ண போகிறாங்க அப்படின்னா இட் prevent the users okay from exerting the undue pressure. For example, இந்த ரேட்செட்டை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது தான் இந்த ஸ்கேல்ஸோட இந்த ஸ்க்ரூஸோட மூவிங் இருக்க போகுது. ஓகே, இதை ரொட்டேட் பண்ண இந்த ஸ்க்ரூ இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ ஒரு ஆப்ஜெக்டோட திக்னஸை மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ரேட்செட்டை யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ண போகிறீங்க. ரொட்டேட் பண்ணும்போது இந்த ஸ்க்ரூவோட மூமெண்ட் இப்படி இருக்கும், இப்படி மூவ் ஆகி இந்த இடத்துல ஆப்ஜெக்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடும். இந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடும். ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்டாப் த ரொட்டேஷன். அந்த ரொட்டேஷனை என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படி மீறி திரும்ப நம்ம ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா இட் வில் ஸ்பாயில் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா, ஸோ அட் த டைம் இட் காஸ் சம் சவுண்ட். இதுலேருந்து என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா ஒரு சவுண்ட் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ அந்த சவுண்ட் வச்சு நம்ம என்ன அனலைஸ் பண்ணிக்கணும், ஸோ ஸ்டாப் த ரொட்டேஷன் அப்படின்றத அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இட் இஸ் அ சேஃப்டி டிவைஸ். ஓகே, இட் ப்ரிவென்ட் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். நெக்ஸ்ட், ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் ஸ்க்ரூ கேஜ் எப்படி ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். when a screw rotates in a nut, the distance moved by the tip of the screw is directly proportional to the number of rotation of thimble. ஸோ நல்லா லிசன் பண்ணுங்க. when a screw rotates, இந்த ஸ்க்ரூவை ரொட்டேட் பண்ணுறோம். ஓகே, in a nut, இங்கே நட்டுன்றது என்ன மீனிங்கில் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பேரலுக்குள்ள க்ரூஸ் இருந்துச்சுன்னு சொன்னோம்ல அதை தான் இங்கே நட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த நட்டு வழியாக தான் என்ன பண்ணுறாங்க, ஸ்க்ரூ மூவ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோமா. ஸோ when a screw rotates in a nut, the distance moved by the tip of the screw is the distance. ஸோ அங்கே ரொட்டேட் ஆக
the tip of the screw will move. Rotate பண்ண the tip of the screw distance என்ன ஆயிட்டே இருக்கும், மூவ் ஆயிட்டே இருக்கும். is directly proportional to the number of rotation of thimble. Okay, first directly proportional na என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. Okay, distance of screw is directly proportional to the rotation of thimble. Okay, so directly proportional na என்ன meaning, இங்க அதிகமாச்சு இங்க இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா it will be also increase. ஓகே, நீ ரொட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் ஸ்க்ரூவோட மூவிங் டிஸ்டன்ஸும் அதிகமாகும். ஓகே, இங்கே ஒரே ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் கிராஸ் 1 millimeter distance. ஓகே, if you rotate 2 times it will be cross 2 millimeter distance. So it is the meaning of directly proportional. இங்கே குறைச்சிங்க அப்படின்னா இங்கேயும் டிஸ்டன்ஸ் குறைஞ்சிடும். 3 times ரொட்டேட் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு 3 millimeter மூவ் ஆகும். 1 time தான் ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா 1 millimeter தான் மூவ் ஆகும். So it is the meaning of directly proportional. So it is the principle. It is a working principle of screw gauge. Okay, next. Usage of screw gauge. எப்படி யூஸ் பண்ணுறது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை? Okay. The first step in using screw gauge is to find out its following. இந்த மூணையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் screw gauge யூஸ் பண்ண முடியும். The first one is pitch of screw. Next one is least count. And the last one is zero error. So these 3 things are like the vernier caliper. Vernier caliperலையும் பார்த்தோம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 things மட்டும் பார்த்தோம். ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும் அப்படின்னா pitch of screwவும் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகே, ஸோ என்னென்னு ஒன்றுனா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் த pitch of screw. ஸோ pitch of screw ஃபர்ஸ்ட் pitchனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் pitch of screw பார்க்கலாம். pitch, the meaning of pitch is, so this portion is barrel portion. ஓகே, இந்த பேரலுக்குள்ளே இருக்கக்கூடிய க்ரூஸ் இதெல்லாம். ஓகேவா, இது மூலமாக தான் என்ன பாஸ் ஆக போகிறாங்க அப்படின்னா ஸ்க்ரூ பாஸ் ஆக போகிறாங்க. ஓகே, அப்படி பாஸ் ஆகும்போது உள்ள நட்டு இருக்கும், இந்த ஸ்க்ரூலையும் ஒரு த்ரெட் இருக்கும். ஸோ அந்த நட் அண்ட் த்ரெட்டு மூவ் ஆகுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரே ஒரு ஜம்பை தான் அந்த பிச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓகே, ஸோ திஸ் போர்ஷன் இஸ் கால்டு 1 pitch. இது நெக்ஸ்ட் பிச், இது நெக்ஸ்ட் பிச், அப்படியே மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் பிச் ஆஃப் த ஸ்க்ரூ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இட் இஸ் த டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த டிப் ஆஃப் த ஸ்க்ரூ ஃபார் 1 complete rotation ஆஃப் த ஹெட் ஸ்கேல், தட் இஸ் திம்பிள். ஸோ அப்போ நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், இந்த திம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் கிராஸ் த 1 pitch. ஸோ ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா த ஸ்க்ரூ வில் கிராஸ் த 1 pitch. அந்த 1 pitch இவங்க கிராஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் டைம் ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பிச்சை கிராஸ் பண்ணியிருப்பாங்க. அனதர் டைம் அப்படின்னா அனதர் பிச். ஓகே, ஸோ இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ பிச் ஆஃப் த ஸ்க்ரூ அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்க போகிறோம். என்ன பாருங்கள், பிச் ஆஃப் த ஸ்க்ரூ ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த பிச் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் பை ஹெட் ஸ்கேல். ஓகே, டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த பிச். இப்போ பாருங்கள், ஒரு டைம் ரொட்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே எவ்வளோ பிச் மூவ் ஆகும்னு பார்த்தோம், 1. ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த பிச் வேல்யூ இஸ் 1 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரொட்டேஷன். ஒரு தடவை மூவ் ஆச்சுன்னா எத்தனை தடவை ரொட்டேஷன் கொடுத்துருக்கணும், த சேம் 1 time ரொட்டேஷன் வில் கிவ். ஓகே, ஸோ 1/1 ஈக்குவல் டு 1 millimeter. சரி, இப்போ 3 times நான் செய்ய போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 times நான் ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா த ஸ்க்ரூ வில் பி கிராஸ் 3 pitches. So 3, distance moved by the pitch is 3 divided by number of rotation is 3. So the value also 1 millimeter. So it is equal to 1 millimeter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, least count of screw gauge. It's the same like vernier caliper. Vernier caliperல least count பார்த்தோம் பாருங்க, அதே மாதிரி தான் இங்கேயும். அதுக்கும் இதே ஃபார்முலா தான் பார்த்துருப்போம். least count equal to value of 1 smallest pitch scale reading. அங்கே என்ன பார்த்துருப்போம், ரிமைண்ட் பண்ணுங்க, ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ண, மெயின் ஸ்கேல் ரீடிங் அப்படின்னு பார்த்துருப்போம். டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட் ஸ்கேல் டிவிஷன். அங்கே என்ன பார்த்துருப்போம், ஹெட் ஸ்கேலுக்கு பதிலாக வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகே, ஸோ த சேம் லைக் வெர்னியர் ஸ்கேல். ஸோ த டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த டிப்ஸ் ஆஃப் த ஸ்க்ரூ, tip of the screw for a rotation of 1 division on the head scale is called the least count of the screw gauge அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீ ஃபார்முலா பாரு புரியும்.
வேல்யூ ஆஃப் ஒன் ஸ்மாலஸ்ட் பிட் ஸ்கேல் ரீடிங். அந்த பிட் ஸ்கேல் ரீடிங்கில் ஒன் ஸ்மாலஸ்ட் ரீடிங் என்னது, அந்த ரீடிங் என்னது, மில்லிமீட்டர் கிராஜுவேஷன் தான். அப்போ ஒரே ஒரு சின்ன லைன் அப்படின்றது டினோட்ஸ் த 1 millimeter. அப்போ 1 millimeter divided by total number of head scale division. Head scale division containing the 100 division அப்படின்னு பார்த்தோம். So 1 millimeter divided by 100. The answer is 0.01 millimeter. So the least count value of screw gauge is 0.01 millimeter. Just I remind the least count of vernier caliper. Least count of vernier caliper equal to value of one smallest main scale reading 1 millimeter divided by total number of divisions in vernier scale. Our total number of divisions is 10. So the answer is 0.1 millimeter. So it is a least count of vernier caliper. Just I remind, okay. Next, zero error of screw gauge. Next step, zero error of screw gauge. When a movable stud of a screw and the opposite fixed stud on the frame area brought into contact. So zero error calculate பண்ணனும் அப்படினா first இந்த action நடக்கணும். என்ன action? When a movable stud of screw, it is called movable stud or spindle அப்படினு பார்த்தோம், and the opposite fixed stud, this one is fixed stud, okay, brought into contact. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணணும், ஒன்னோட ஒன்று கான்டாக்ட் பண்ணணும், க்ளோஸ் ஆகணும். ஓகே, அப்படி ஆகணும் அப்படின்னா எங்கே கொடுக்கணும் ரொட்டேஷன், இங்கே ரொட்டேஷன் கொடுக்கணும். ஸோ அப்படி ரொட்டேஷன் கொடுக்குறோம், இவங்க ரெண்டு பேரும் கான்டாக்ட் பண்ணிட்டாங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கான்டாக்ட் பண்ண சுச்சுவேஷனில் இஃப் த ஜீரோ ஆஃப் த ஹெட் ஸ்கேல் கோயின்சைட் வித் த pitch scale axis, then it is called no zero error. So அப்படி கான்டாக்ட் பண்ணியிருக்கும் போது இங்கே என்ன கண்டிஷன் நடந்திருக்கணும் அப்படின்னா, if the zero of head scale, இதுதான் head scale, இது head scale, இது pitch scale. Okay, so zero of head scale coincide with the axis of pitch scale. இதுதான் வந்து pitch scale axis. Okay, இந்த axis தான் pitch scale axis. இந்த axisோட எது கோயின்சைட் ஆயிருக்கணும், ஜீரோ ஆஃப் ஹெட் ஸ்கேல். ஓகே, இப்படி கரெக்டாக கோயின்சைட் ஆயிருந்தது அப்படின்னா the instrument have no zero error. இங்கே ஜீரோ எரரே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, சரி. ஸோ அப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, the instrument having whether it is a positive or negative zero error. இது நடக்கலை அப்படின்னா பாசிட்டிவ் ஜீரோ எரர் நடக்கலாம், ஆர் நெகட்டிவ் ஜீரோ எரர் இருக்கலாம். ஸோ ஹவு டு ஐடென்டிஃபை அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அதே கண்டிஷன், when a movable stud of a screw and the opposite fixed stud on the frame brought into contact. இதை கான்டாக்ட் பண்ண வைக்க போகிறோம். ஓகே, இப்போ கான்டாக்ட் பண்ணிட்டாங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ நோ ஜீரோ எரர் மீன்ஸ் the condition is zero of head scale coincide with the axis of pitch scale. அதுதான் நோ ஜீரோ எரர். பட் இங்கே லிசன் பண்ணுங்க, ஜீரோ எங்கே இருக்குது பாருங்க, ஹெட் ஸ்கேல் ரீடிங்கில் ஜீரோ இங்கே இருக்குது. ஓகே, ஆக்சிஸ் ஆஃப் பிட்ச் ஸ்கேல் இங்கே இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் கோயின்சைட் ஆயிருக்காங்களா, இல்லை. ஓகே, சரி, இப்போ கோயின்சைட் ஆகலை. ஓகே, ஸோ இட் ஹேவிங் சம் எரர், சம் ஜீரோ எரர் அப்படின்றத நீங்கள் கன்க்ளூட் பண்ணிக்கணும். அது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ த ஜீரோ ரீடிங் இன் ஹெட் ஸ்கேல் லைஸ் பிலோ திஸ் பிட்ச் ஸ்கேல் ஆக்சிஸ். ஸோ இந்த ஜீரோ ரீடிங் இந்த பிட்ச் ஸ்கேல் ஆக்சிஸ்க்கு கீழே இருந்ததுன்னா it have the positive zero error. ஓகே, அப்போ நெகட்டிவ் ஜீரோ எரர்னா எப்படி இருக்கும், the same, அப்படியே ஆப்போசிட். இவங்க கீழே இருக்காங்க அப்படின்னா நெகட்டிவ் ஜீரோ எரரில் எப்படி இருப்பாங்க, மேலே இருப்பாங்க. இட் லைஸ் above the axis of pitch scale. ஸோ இங்கேயும் அதே கண்டிஷன் தான். இந்த மூவபிள் ஸ்டட்டு, இந்த ஃபிக்ஸ்டு ஸ்டட்டு, இது ரெண்டும் என்ன பண்ண போகிறோம், கான்டாக்ட் பண்ண போகிறோம். ஓகே, கான்டாக்ட் பொசிஷனில் கொண்டு வர போகிறோம். இப்போ இங்கே என்ன ஆயிருக்கணும், the zero reading in head scale coincide with the axis of pitch scale. ஸோ இங்கே ரெண்டு கோயின்சைட் ஆயிருக்கா, இங்கே இருக்காங்க, கோயின்சைட் ஆயிருக்கா, இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், அவங்களுடைய பொசிஷன் பார்க்கணும். ஓகே, ஜீரோ ரீடிங் இன் ஹெட் ஸ்கேல் இஸ் லைஸ் above the axis of pitch scale. இந்த pitch scale axisோக்கு மேலே தான் ஜீரோ ரீடிங் இங்கே இருக்குது. ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா it is a negative zero error. Okay, so next, how to find out the correction of positive and negative zero error அப்படின்றத பார்ப்போம். First, correction of positive zero error. Okay, so see this picture. First இங்கே என்ன எரர்ன்றதை ஃபர்ஸ்ட் கால்குலேட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, ஜீரோ ரீடிங் இன் ஹெட் ஸ்கேல் இஸ் லைஸ் பிலோ த பிட்ச் ஸ்கேல் ஆக்சிஸ்.
So the measurement, so the instrument having the positive 0 error. இப்போ இங்கே positive 0 error இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். How to correct this zero correction? Here the fifth division of the head scale coincides with the pitch scale axis. So 0 coincide ஆகல. அப்போ எந்த reading coincide ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கணும். Okay, so this type it's having fifth. So fifth division is coincide with this axis. Okay, so the formula பாருங்க, 0 error equal to plus n into LC. Okay, n denotes the head scale coincidence. n அப்படின்றது இங்க என்ன மீன் பண்றாங்க, head scale coincidence. head scale readingல எந்த ரீடிங் இந்த ஆக்சிஸோட கோயின்சிடென்ட் ஆயிருக்கோ அதை தான் n அப்படின்னு வச்சுக்கணும். LC denotes the least count. அது நமக்கு தெரியும், இதோட வேல்யூ 0.01 மில்லிமீட்டர் அப்படின்றது வேணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. 0 எரர் ஈக்குவல் டு பாசிட்டிவ்ன்றதுனால ப்ளஸ் சிம்பிள் போடுறோம். n இங்கே எந்த லைன் கோயின்சைட் ஆயிருக்கு, ஃபிஃப்த் டிவிஷன். ஸோ 5 இன்டூ LC வேல்யூ இஸ் 0.01 millimeter. ஸோ வி வில் கெட் ப்ளஸ் 0.05 millimeter. So it is the value of zero error, not the zero correction. Okay, zero error தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ how to correct அப்படின்னா வெர்னியர் கேலிப்பரில் பார்த்த மாதிரியே தான், பாசிட்டிவ் எரராக இருந்தால் கடைசி ஃபைனலாக என்ன சிம்பிள் மாற்றிடுவோம், நெகட்டிவாக மாற்றிடுவோம். ஸோ the zero correction is equal to minus 0.05 millimeter. So it is a zero correction of this instrument. Okay, next correction of negative zero error. Here the instrument having some error. Okay, ஏதோ ஒரு error இருக்கு. ஏன் அப்படின்னா the zero division is not coincide with axis of pitch scale அப்படின்றத பார்த்துட்டோம். அப்போ பொசிஷன் பார்க்கணும். This zero division is lies above the axis of pitch scale. அப்போ it having the negative zero error அப்படின்றத கண்டுபிடிச்சிருவோம். ஓகேவா, சரி இப்போ நெக்ஸ்ட் பார்க்கணும். Here which division is coincide with this axis அப்படின்றத பார்க்கணும். எந்த டிவிஷன் கோயின்சைட் ஆயிருக்குது, 95th. Okay, this division is coincide with this axis, pitch scale axis. Okay, so here the 95th division of the head scale coincides with the pitch scale axis. Okay, so how to calculate the zero error? The formula is zero error equal to minus 100 minus n. ஸோ இங்கே பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் ஃபார்முலா டிஃபர் ஆகும், கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஓகே, ஸோ அங்கே பாசிட்டிவ்க்கு என்ன பார்த்தோம், ப்ளஸ் n இன்ட்டு எல்சி அப்படின்னு தான் பார்த்தோம். பட் இங்கே நெகட்டிவ்க்கு என்ன பார்க்குறோம், மைனஸ் 100 மைனஸ் n இன்ட்டு எல்சி. 100 மைனஸ் n அப்படின்றது சேம் ஹெட் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ். எந்த டிவிஷனில் கோயின்சிடென்ட் ஆயிருக்காங்க, 95. So put 95 into LC value is 0.01 millimeter. Okay, so just subtract this value, 100 minus 95 equal to, we get 5. So 5 into 0.01 millimeter. So the answer is 0.05 millimeter. Negative 0 என்றனால put negative sign. Okay, minus 0.05 millimeter. So next we will correct. Zero correction equal to நெகட்டிவாக இருந்தால் இங்கே என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும், கரெக்ஷனில் பாசிட்டிவாக கரெக்ஷனில் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ த வேல்யூ இஸ் பாசிட்டிவ் ப்ளஸ் 0.05 millimeter. So it is the zero correction value of this error, this negative error. Okay, so next the final one is calculation of thickness of the object. Okay, so அதுக்கு முன்னாடி pitch scale என்னன்னு பார்த்தோம், least count எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ஜீரோ எரர்னா என்னென்னு பார்த்தோம், ஜீரோ கரெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ எல்லாம் முடித்த பிறகு இப்போ தான் ஃபைனல் ஸ்டெப் என்ன, கேல்குலேஷன் ஆஃப் திக்னஸ் ஆஃப் கிவன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்து திக்னஸ் மெஷர் பண்ண சொன்னாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறது. ஓகே, சரி, திக்னஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு ஃபார்முலா பாருங்கள், பிஎஸ்ஆர் பிட்ச் ஸ்கேல் ரீடிங், பிட்ச் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் ஹெச்எஸ்சி, HNC denotes the head scale coincidence into LC least count plus or minus zero correction. It is a formula to find out the thickness of object. Okay, சரி, இப்போ ஒரு எக்ஸசைஸ், சின்ன எக்ஸசைஸ் பாருங்க. Find the thickness of 5 rupee coin with the screw gauge. 5 rupee coin உடைய thickness screw gaugeல வச்சு மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க வேல்யூ. If the pitch scale reading is 1 millimeter, pitch scale reading means PSR is 1 millimeter. And its head scale coincident is 68.
head scale coincident equal to 68. So the formula is thickness of the coin equal to, given another PSR equal to 1 millimeter. அடுத்து head scale coincident equal to 68. LC value already we know 0.01 millimeter. So எல்லாமே இருக்கு நமக்கு ஃபார்முலால. PSR இருக்கு, HSC இருக்கு, LC இருக்கு. Zero correction கொடுக்கல. அப்ப என்ன அர்த்தம்? This instrument having no zero error. அப்ப இங்க என்ன இல்லைன்னு அர்த்தம்? Zero error இல்ல அப்படின்னு அர்த்தம். Okay? So we put the value 0. எதுவுமே இல்லை அப்படின்னா 0. Okay? சரி இப்போ ஃபார்முலால வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம் பாருங்க. PSR 1 millimeter plus HSC க்கு 68 into LC value 0.01 millimeter plus or minus no zero correction. Okay? No zero error. So we put 0. Okay? So the answer is 1 plus 0.68 millimeter plus or minus 0. So finally we will get the value 1.68 millimeter. So the thickness of the given 5 rupee coin is 1.68 millimeter. That's all. Okay. So now I conclude this session. So next session we will see the chapter from Science 2. Okay. Thank you.